யுவதியோகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பர்சன் நம்ம கூட இங்கே இணைந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் தி ஸ்கல்ப்டர். ஸோ ஸ்கல்ப்டர் அப்படின்னு சொன்னாலே நம்ம செதுக்குதல் அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு மீனிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கல்ப்டரோட ஒரு ஃபவுண்டர் தான் நம்ம கூட இன்றைக்கி இருக்காங்க. எஸ், வி ஹாவ் தி சத்யபிரியா மேம் வித் அஸ். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹர். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேம். எனக்குன்னு இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே நம்ம ஏன்டா வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். நம்ம வாழ்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் மேம். ஸோ அந்த லைஃப்பில் என்ன கோல், நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த லைஃப் கோலை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணலாமா? கண்டிப்பாக. லைஃப் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு லட்சியத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோடய லைஃப் கோல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய விதமான மனிதர்கள் இருப்பாங்க. என் லைஃப் கோல் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா, என் லைஃப் கோல் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே நடக்கலை, ஏதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கவங்க இருப்பாங்க. இன்னொருத்தங்க கோல்னால் என்ன, ஏதோ எனக்கு சொன்னாங்க, நான் போய் காலேஜில் படித்தேன், நான் சொன்னாங்க வேலைக்கு போனேன், ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் லைஃப் அவ்வளோதாங்கிற மாதிரி அந்த கோலை பற்றி ஒரு புரிதல் இல்லாதவங்க இருக்காங்க. இப்போ கோல் அப்படின்னா, இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஒரு பையனை போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவனோட ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், நீங்கள் எல்லாத்துலேயுமே நான் நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சாங்க நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்களே, சின்ன வயசு நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த நாளைக்கு என்ன ஆகுன்றது யாருமே யோசிக்கிறது இல்லை. 10 வருஷம் கழிச்சு டாக்டர் ஆகணும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து, சில குழந்தைங்கள் அதையே ஃபாலோ பண்ணணும், அந்த டாக்டர் அதுக்கு பிடிக்காம கூட இருக்கும். பட் அவங்க வீட்டில் அதை சொல்லி கொடுத்ததுனால அப்படியே அந்த குழந்தை அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். 10th ஸ்டாண்டர்ட் பையன் நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி அவன்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான்னா, நான் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், 11th அவனுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்டில் ஜாயின் பண்ணணும், ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணுங்கிறது அவனோட கோல். ஸோ நீங்கள் ஸ்கூல் முடிச்சிங்க அப்படின்னா காலேஜில் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யணும். அதாவது என்னோடய பேஷன் ஒன்று இருக்கும், வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, பட் எனக்கு பிடிச்ச ஒரு காலேஜில் ஒரு அட்மிஷன் எனக்கு கிடச்சதுன்னா ஐ எம் ஹாப்பி. ஸோ காலேஜ் முடிக்கும் போது அகெயின் எனக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ, இல்லை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு வேலை செய்யணும், அந்த வேலையில் நல்ல ஒரு ப்ரமோஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கோல். அது முடிச்சு பார்த்தீங்கன்னா கல்யாணம். ஸோ கல்யாணத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும், அந்த லைஃப் நல்லா இருக்கணும். தென் அவங்க அந்த கெரியரில் செட்டில் ஆகணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறம் அவங்க குழந்தை நல்ல ஸ்கூலில் படிக்கணும். எப்படி லைஃப் கோல் சேஞ்சஸ் ஒருத்தருக்கும் அந்தந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு லைஃப் கோல் ஒரு ஷார்ட் டர்மாக போய்கிட்டே இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா லைஃப் கோல் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன், இன்றைக்கி நான் போகிறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன், வரேன் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டமாக ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். ஈஸியாக சிம்பிளாக யோசிச்சோம்னா சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நைட்டில் நீங்கள் தூங்கும் போது ஒரு நாள் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குவீங்க, எந்தவித கவலையுமே இல்லாமல். அன்றைக்கி என்ன அப்படின்னா, அந்த நாளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ஸோ இந்த நாளில் நான் எல்லா ஆக்டிவிட்டியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த நாளை நான் ஜெயிச்சிட்டேன், அந்த நாள் தான் உங்கள் கோல். ஸோ இன்றைக்கி எனக்கு முடிஞ்சிருச்சு. இதே இன்னொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பயங்கர ஒரு இரிட்டேட்டிங் மூடு, எனக்கு தூக்கம் வரல, எவ்வளோ படுத்தாலும் தூக்கம் வரல, நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய தாட் ப்ராசஸ் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த நாளில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு ஆயிருக்கு. நீங்கள் நினச்ச விஷயத்த உங்களால் செய்ய முடியாமல் போயிருக்கு. நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்க, இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனால் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, பட் அது நடக்காமல் போயிருக்கு. ஸோ தட் இஸ் ஆஃப் த டே கோஸ். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும். இன்றைக்கி நாள் நல்லா போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலையில் நான் எழுந்துக்கிறேன் அப்படிங்கும் போது எத்தனை பேர் நம்மளுக்குள்ளே நம்மளை ரொம்ப பிடிச்சி எழுந்திருக்கோம், பாதி நாள் நம்மளை பற்றி யோசிச்சதே கிடையாது. லைஃப் கோல் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருந்தீங்க சார். நிறைய பேர் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறதுங்கிறத யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா ப்ரெசென்ட் யாருமே வாழ்கிறது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஈவன் ஒரு பாலிசி போடுறதாகட்டும், இல்லை ஒரு இன்சூரன்ஸ் போடுறதாகட்டும், எல்லாமே அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இப்போ இருக்க காலகட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க மேம். இப்போது அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறனால லைஃப் கோல் ரிலேட் பண்ணும் போது ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது அந்த மென்டாலிட்டி கண்டிப்பாக வரும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேம்? திங்க் பண்ணக்கூடாது. திங்க் பண்ணாமல் யாருமே இருக்க இல்லை அதுதான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஓவர் திங்கிங்கில் தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ லைஃப் கோல் அப்படின்னா, நீங்கள் 10 இயர்ஸை பற்றி யோசிச்சுட்டீங்க, இன்றைக்கி நாளை நீங்கள் இழக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத அழகாக பிளான் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பிளான் பண்ணுங்கள். பட் அந்த பிளானே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க,
அதோட எக்ஸிக்யூஷன் பார்ட்டை யோசிக்கவே இல்லை. இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் பிளான் பண்ணிட்டேன், நான் 5 இயர்ஸ் கழிச்சு நான் ஒரு அப்ராட் போனல ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்கும். கோல்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நான் என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசென்ட்டில் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய டைவர்ஷன் இருக்கும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் நல்லா சிரிச்சுக்கிட்டு போவீங்க ஆஃபீஸ்க்கு, ரொம்ப ஹாப்பியாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் போவீங்க. ஆஃபீஸில் போனோடனே உங்களை போன உடனே அந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் மேனேஜர் செம்மையாக உங்களை திட்டுவாங்க. நீ என்ன பண்ணி வச்சுருக்க நேற்று, எதுவுமே சரியில்லை போ அப்படின்னு சொன்னோடனே அப்படியே உங்கள் எனர்ஜி டவுன் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து உங்களால் அந்த வேலையை அன்றைக்கி செய்யவே முடியாது. ஸோ நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். பேசிக்காக நீங்கள் என்னெல்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியும் ஒரு நாளில். அட்லீஸ்ட் நைட்டு வந்து நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பிளான் அவுட் பண்ணுங்கள். பட் ஓவர் திங்கிங்கை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா மைண்ட் செட்டை தான் மாற்றி ஆகணும். ஸோ நான் திங்க் பண்ணுறேன், நான் ஓவர் திங்க் பண்ணுறேங்கிறத நான் கான்ஷியஸாக புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் அதை மாற்றிப்பேன். ஸோ நான் ஓவர் திங்க் பண்ணால் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காதுங்கிறது ஒரு மைண்டில் தோணிடுச்சுன்னா, ஐயோ நான் திங்க் பண்ணல, இந்த நிமிஷத்தை மட்டும் நான் வாழ ஆரம்பிக்கிறேன்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ ஓவர் திங்கிங்கை வந்து மாற்றணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி தி மைண்ட் செட் எக்ஸாக்ட்லிங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கீங்க மேம். ஸோ லைஃப் கோல் வந்து கண்டிப்பாக ஒரு கோல் இருக்கணும், பட் அந்த கோலோட எக்ஸிக்யூஷனை தான் பார்க்கணுமே தவிர ஓவர் திங்க் பண்ணி நம்மளை அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை வாழாமல் விட்டுறக்கூடாதுங்கிறத ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.